இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் இந்திய சுதந்திர போராட்ட தியாகியுமான மறைந்த ஐயா நல்லக்கண்ணு அவர்களை பற்றி இங்க நம்ம கொஞ்சம் சுருக்கமா பார்ப்போம். திருநெல்வேலி மாவட்டம் சிறுவைகுண்டம் ஒரு விவசாய குடும்பத்தில் 1925ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி ராமசாமி மற்றும் கருப்பாயி தம்பதியினருக்கு மூன்றாவது மகனாக பிறந்த ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் சிறுவைகுண்டத்தில் உள்ள ஒரு காரனேசன் பள்ளியில் படித்து வந்துள்ளார். மகாகவி பாரதியாரின் பாடல்களும் திருவிகவின் எழுத்துக்களும் ஐயா நல்லக்கண்ணு அவர்களை பெரிதாக மாற்றியுள்ளது. 1943ஆம் ஆண்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்து கடந்த 80 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்து வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. திருநெல்வேலியில் நடந்த சுதந்திர போராட்டத்தில் தன்னுடைய சக மாணவர்களை திரட்டி வெள்ளையனே வெளியேறு போராட்டங்களில் கலந்து பல போராட்டங்களை முன்னெடுத்தி வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. 1948ஆம் ஆண்டு உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்ற போராட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுத்து நடத்திய போது ஆயுதம் தாங்கிய போராட்டமாக இருந்ததாகவும் இந்திய அரசுக்கு எதிராக செயல்பட்டதாகவும் தொடரப்பட்ட சதி வழக்கில் ஐயா நல்லக்கண்ணு அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். 7 ஆண்டுகள் சிறைவாசத்திற்கு பிறகு வெளியே வந்த ஐயா நல்லக்கண்ணுக்கும் அன்னசாமி என்பவரின் மகளான ரஞ்சிதத்திற்கும் திருமணம் நடைபெற்றது. திருமணத்திற்கு பிறகும் பல போராட்டங்களில் தன்னை ஈடுபடுத்தி வந்தார் ஐயா நல்லக்கண்ணு. நிலையான வீடு இல்லாத தலித் மக்களை ஓடும் குடிகள் என அழைத்ததாக கூறப்படுகிறது. இந்த விஷயத்தில் ஐயா நல்லக்கண்ணு தலித் மக்களை திரட்டி போராட்டங்களை முன்னெடுத்து தலித் மக்களுக்கு குடியிருப்பதற்கான மனைகளை பெற்று தந்துள்ளார். இப்படி பல போராட்டங்களை தலித் மக்களுக்காகவும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்களுக்காகவும் போராடி வந்துள்ளார். தன்னுடைய 86 வயதிலும் கனிம வளங்கள் கொள்ளை போவதை எதிர்த்து போராடி வந்தார். 2010ஆம் ஆண்டு தாமிரபரணி ஆற்றில் அரசு மற்றும் தனியார் மணல் அள்ளுவதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்தார். அப்போது அவருக்கு வயது 86 என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கில் சட்ட ரீதியான வாதங்களை விட ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் முன்வைத்த உணர்வு பூர்வமான வாதங்களையே நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. இந்த வழக்கில் 5 ஆண்டுகள் மணல் அள்ளுவதை தடை செய்து உத்தரவிட்டது. அந்த மணல்களின் விலை 1000 கோடிகளை தாண்டுவது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மிக பெரிதளவில் பாடுபட்ட ஐயா நல்லக்கண்ணுக்கு 2022ஆம் ஆண்டு தகைசால் தமிழர் விருதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். இதற்காக தனக்கு கொடுக்கப்பட்ட 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகையுடன் தன்னுடைய சொந்த பணமான ரூபாய் 5000ஐயும் சேர்த்து அதை முதலமைச்சர் நிவாரண நிதிக்கே திருப்பி வழங்கினார். தன்னுடைய 100வது பிறந்த நாளிலும் பெரிதாக எதுவும் பேசாமல் தன்னுடைய கட்சி மற்றும் தன்னுடைய மக்களின் எதிர்காலம் குறித்தே பேசி வந்ததாக கூறப்படுகிறது. இப்படி மக்களுக்காகவும் தேசத்தின் நலனுக்காகவும் தன் வாழ்நாள் முழுக்கவும் போராடி வந்த ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் 25/2/2026ஆம் ஆண்டு தன்னுடைய இறுதி நாளை எட்டினார். ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு என்னுடைய இறுதி வணக்கங்கள்.